இப்போது ராமதாஸுக்கு பிறகு திரு அன்புமணி தான் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமோ இல்லை அதுக்கான போட்டியோ பெருசாக எதுவும் கிடையாது. அப்படிங்கிற போது எதுக்காக தேவையில்லாமல் இந்த குழப்பம் ஏற்படுது? அதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, இதில் நம்ம குழப்பம்ன்றதை விட இது பொதுவெளிக்கு வந்திருக்க வேண்டிய விஷயமே இல்லை. இது அவங்க ஒரு அறைக்குள்ளே பேச வேண்டிய விஷயம். இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க ஒட்டுமொத்தமாக இதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் பாமக ஆரம்பித்து அவங்க முதல் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணும்போது இவங்க இன்னாரோடு தான் கூட்டணி சேருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நாளிதழ் தான் செய்தி வெளியிட்டாங்க. ஃபஸ்ட்டு செய்தி அதை வெளியிட்ட செய்தியாளர் நான் தான். சரி, அப்போவே அந்த செய்தி எப்படி வந்துச்சு, நிறைய விஷயங்கள்லாம் கேட்டாங்க. அப்போதுலேருந்தே எனக்கு அவங்களோட நல்ல ஒரு அறிமுகம் இருக்குது. இவங்களுடைய காலகட்டங்களில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன். இந்த பிரச்சனை ஏதோ குடும்பத்துக்கு இப்போ வந்தது இல்லை. அன்புமணி முதல்லயே பிளான் பண்ணிட்டார். அவர் தான் இளைஞரணியில் பொறுப்பில் இருந்தார். அவர் அங்கேருந்து மாறின உடனே அந்த இடத்துக்கு வந்தது ஜி.கே. மணி பையன். இப்போ லைக்காவுடைய சிஇஓவா இருக்கார் இல்லையா, அவரை தான் கொண்டு அங்கே நிப்பாட்டுறாங்க. சரி, அவரை நியமிக்கிறது யாருன்னா ராமதாஸ் அவர்கள். சரி, நியமித்த 2 நாள் கூட ஆகலை. நியமித்த அந்த அறிவிப்பு வந்த உடனே இவர் சொல்லிட்டாரு, கூப்பிட்டு நீ ரிசைன் லெட்டர் கொடு, உனக்கு இந்த போஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரிசைன் லெட்டரை எழுதி வாங்கினது அன்புமணி. இந்த பிரச்சனை அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் மைண்டில் அந்த இடத்துக்கு வேறு ஒருவரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இவர் யோசிச்சுட்டார் அன்புமணி. இனிமே அப்பாவுடைய நாலேஜ் படி நாம செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம யாரு வரணுங்கிறத ஒரு முடிவு பண்ணிருக்காரு. அவர் முடிவு பண்ணி தான் வச்சிருக்காரு. இப்ப நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க மாப்பிளைய கூட ஒரு மைண்ட்ல வச்சிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இவங்க தான் வாரிசு அரசியல் வெளியே பேசுவாங்க, ஆனா இவங்க குடும்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை ஒதுக்கிட்டு மக்கள் நம்ம கிட்ட வரணும்னா மக்களை ஈர்க்கணும். இப்ப இந்த 14 வருஷம் கழிச்சு முழுநிலவு மாநாடு ஏன் போட்டாங்க? அங்க எந்த பெயரை உச்சரித்ததனால் கோஷம் வந்துச்சு, ஆரவாரம் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இவர்கள் யாரை ஒதுக்கி யாரை வேணான்னு யாரை காப்பாத்தாம விட்டாங்களோ, நான் சொல்ல சார் இதெல்லாம் என் அப்பா செத்து போனதுக்கு காரணமே மருத்துவர் ராமதாசும் அவருடைய மகனும் தான் பகிரங்கமா குற்றம் சாட்டினது விருதாம்பிகை. யார் அவங்கன்னா குருவுடைய மகள். அந்த பெயரை உச்சரிக்கும் போது தான் அங்க கூட்டம் ஆரவாரம். இன்னைக்கு வரைக்கும் குருவுக்கு ஒரு பெயர் இருக்கு. அது மாதிரி அங்க தனித்துவமா யாரும் வளருவதற்கு இவர்கள் அனுமதிக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அங்க இருக்க தீரன் அவர் ஆரம்ப காலகட்டத்தில், இன்னைக்கு பாமக என்கிற அமைப்பு இன்னைக்கு எப்படி மாறி போச்சு சார்? நான் ஆரம்ப காலத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன், ஒரு செய்தியாளரா. ஆரம்ப காலத்தில் சமூக நீதி பேசினாங்க. ஆரம்ப காலத்தில் எல்லாரையும் அரவணைத்து போனோம்னு சொல்லி எல்லா மக்களும் அங்க இருந்தாங்க. அதிகப்படியாக அம்பேத்கர் சிலையை திறந்தது மருத்துவர் ராமதாஸ், மறுக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? அப்படியே ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலா அப்படியே மாறிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அது சமூக நீதி பேசின ஒரு அந்த எல்லா வார்த்தைகளும் மாறி போய் இப்ப சாதியம் பேசுது, மதம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அது சின்ன வட்டமா மாறின பிறகு அந்த வட்டம் எனக்குள்ள இருந்தா போதும், நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அன்புமணிக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி, ஒரு தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. அது என்ன கத்தினா, பாட்டியாலா கோர்ட்ல இருக்கிற ஒரு கேஸ். அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்கும்போது ஏற்கனவே அவர் மீது அவருடைய அந்த இலாக்காவில் ஏற்பட்ட அத்தனை ஊழல்களுக்கும் சூத்திரதாரியாக முக்கியமான நபராக இவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பாஜக இவர் அந்த பக்கம் போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அன்புமணி நடக்கும். அது நல்லா தெரியும். அங்க போக அவர் விரும்பல. அவருக்கு ஒரே நோக்கம், நமக்கு பதவி, டெல்லி லாபி தான். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம்னு வந்தாரு, ஒன்றும் நடக்கல. மாற்றம் நடக்கல, முன்னேற்றமும் நடக்கல, ஏமாற்றம் தான் நடந்துச்சு. அதை யாரை நம்பி வந்தார் அப்படின்னா, கார்பரேட் எலைட் அரசியல் பண்ணா நாமும் வேற மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் களத்தில் இறங்கினாங்க. அந்த களத்தில் இறங்கி கத்து கொடுத்தவர் தான் இன்னைக்கு வேற ஒரு நடிகருக்கு பின்னாடி போயிட்டாருன்னு வச்சுங்களா, அது வேறு டிபேட்னு வச்சுங்க. அந்த எல்லா விஷயங்களுக்கும் ராமதாஸ் ஒத்து போனார். சரி பையன் எப்படியோ பண்றான், நல்ல விதமா வந்துருவான்னு சொல்லி தான் அதற்கெல்லாம் தலையாட்டினார். அதன் பிற்பாடு ஒண்ணுமே நடக்கலன்ற பிறகுதான் அவர் மீண்டும் தன்னுடைய ராஜதந்திரத்தை எடுத்துருவோம். அவர் ராஜதந்திரம் என்னது? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? லோக்கல் பாலிடிக்ஸ் மட்டும்தான். டெல்லி அரசியலை நம்ப மாட்டார் ராமதாஸ், எப்பவுமே நம்ப மாட்டார். லோக்கல்ல செல்வாக்கா இருக்கணும், அங்க நமக்கு கரெக்டா ஆட்கள் இருந்தா போதும். இப்ப அவருடைய நோக்கம், அவருடைய பாதை எல்லாமே திமுக நோக்கி தான் திரும்பிக்கிட்டு இருக்கு. இங்க நமக்கு அரசியல் பண்ணணும். அதனால தான் அந்த மாநாட்டில் கூட சொல்றாரு, நாம் தனியா நிற்கும் போது கூட 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம், கூட்டணி போய் 5 பேர் தானே ஜெயிக்கிறோம், நம்மளால 50 தொகுதி ஜெயிக்க முடியும். சார் 4 மாவட்ட செயலர் தான் வந்திருக்காங்க, 5 மாவட்ட செயலாளர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துலயும் அவர் என்ன பேசுறாரு பத்திரிகையாளர்கிட்ட? 50 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான ராஜதந்திர வியூகங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன்றாரு. சரி, இது எல்லாமே அவருடைய இயலாமையை வெளிப்படுத்த முடியாம அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த குடும்பத்துக்குள்ள புகைச்சல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கூட்டம் ஓட்டாக மாறுமான நிச்சயம் மாறாது. அங்க வந்தாங்க இல்லைங்களா, மாமல்லபுரத்துக்கு வந்த எல்லாரும் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா
கடந்த 23 தொகுதியில் நாங்க கடந்த தேர்தலில் எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க, எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு, ஏன் போச்சு? அவர்கள் சார்ந்த மக்கள் தானே சார் அவங்களை ஒதுக்குனாங்க. காரணம் என்னன்னா இவர்களுக்குள்ள இருக்கிற விஷயம், யாரையும் வளர விட மாட்டேங்கிறாங்க. மற்ற தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த கட்சியில வேற எதுவுமே செய்ய முடியாது. தைலாபுரம் தோட்டம் என்ன முடிவு செய்யுமோ அதுதான். இப்ப அப்படி இல்லை, மாறி போச்சு. இப்ப பனையூர் தான் அவங்களுடைய ஹெட் குவார்டரா மாறி போச்சு. ஒரு பொது மேடையிலே அறிவிக்கிறார் அன்புமணி, எனக்கு பனையூர்ல ஆபீஸ் இருக்கு, யாரா இருந்தாலும் என்னை பார்க்க வாங்கன்னு ஒரு மொபைல் நம்பர் அறிவிக்கிறார். இதை விட கேவலம் பாமகவுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா அதையும் தாண்டி இந்த பிரச்சனையை உள்ளே பேசி தீர்த்திருந்தாங்கன்னா பொது வழியில நம்ம விவாதிக்க வேண்டிய வேலையை வந்திருக்காது. இது வந்துருச்சு இல்லையா? அம்பலத்துக்கு வந்தது ஒரே காரணம், தன் மீது வழக்குகளுக்கு பயந்துதான் அன்புமணி இந்த விஷயங்கள்லாம் செய்யறாரு. இது அத்தனையும் கட்சியே அடகு வச்சிட்டார் சார். அது முழுக்க முழுக்க பாஜக கையில போயிருச்சு. பாஜக சின்ன சின்ன கட்சிகளை கபலீகரம் பண்றது வழக்கம். ஆனானப்பட்ட ஆண்ட கட்சி மிகப்பெரிய கட்சியாக இருந்த அதிமுகவே இன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்க. இதுதான் அவருடைய பின்வாசல்ல பின்னாடி அவர்களை இயக்குவது. இப்போ வரைக்கும் பாமக கூட்டணி குறித்து அறிவிக்கலை. இப்போ எப்படி எதன் அடிப்படையில் சொல்றீங்க பாஜக கிட்ட? நீங்க இப்ப நம்ம என்ன பேசுறோமோ எழுதி வச்சுங்க சார். வருகிற தேர்தலில் பாமக அன்புமணி தலைமையில் பாமக செயல்பட்டால் அது நிச்சயமாக பாஜகவோட தான் போகும். என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் நான் சொல்றேன். ஏன்னா அவருக்கு பதவியை விட தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன் மீது. ஏன்னா பாஜக எதற்கும் துணிந்தவர்கள். நேரடியாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட் அடுத்த செகண்ட். சார் இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டு வாசல்ல வெளியில போட்டாங்க. உலகத்தில் மிகப்பெரிய காமெடி சார் இது. இதையெல்லாம் யார் செய்யறாங்க? தன்னாட்சி அமைப்புகளா இருக்கிற ஒரு இடி, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுட்டு யார் ஆபரேட் பண்றது? ஒன்றிய அரசாங்கம் தான். இவர்களுக்கு என்ன தெரியணும்? உங்களை மிரட்டணும், உங்ககிட்ட இருந்து அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும். ஒன்னு என் கூட வா, இல்ல எனக்கு எதிராக நிக்காத, அங்க போய் ஓட்ட பிரி. இந்த 2 விஷயம் தான் செய்வாங்க. சரியாக செய்கிற ஆட்களை அவ கரெக்டா கைப்பற்றிப்பாங்க. இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் கைக்கூலிகளா மாறி போயிட்டாங்க, விலை போயிட்டாங்க. நிறைய பேர் தான் அரசியல்வாதியாக சமூக நீதி பேசின பல பேரும் இன்னைக்கு எல்லாருமே விலை போன ஆட்களா மாறிட்டாங்க. அது அது அதனுடைய ஒரு பகுதி தான் இவங்க. இந்த சண்டையெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அப்பா பையன் சண்டையெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. தேர்தல் ஸ்டண்ட் இது அத்தனையும். ஒட்டு மொத்தமா பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை ரோட்ல பேச முடியுமா? இப்போ இவங்க மேடை போட்டு பேசுவாங்களா? முகுந்தன் யாரு? சொன்ன மாதிரி மாப்பிள்ளையினுடைய தம்பி. என்ன பெரிய பிரச்சனை ஆயிர போகுது? சரி, அவன் பொறுப்புக்கு வந்தா என்ன பிரச்சனை? சரி, அவனை விட அந்த கட்சியில வேற யாருமே கிடையாதா நல்லவர்கள்? இல்ல வேற யாருமே புத்திசாலிகள் இல்லையா? இளைஞர்களே கிடையாதா? ராமதாஸ் எப்படி அவரை கொண்டு வராரு? ஏன் பூத்த அருள்மொழியோட உறவினர்கள் யாருமே கிடையாது? தீரனுடைய உறவினர்கள் யாருமே கிடையாது? ஜிகேமனுடைய உறவினர்கள் யாருமே கிடையாதா? இல்ல அந்த கட்சியில காலங்காலமாக உழைத்தவர்கள் யாருமே கிடையாதா? சார், ஒருத்தரை கூட வெளியிலிருந்து ரத்த சம்பந்தமான நபர்களை தாண்டி வேற யாரையுமே எடுக்க மாட்டீங்களா? இப்போ ஏன் ஏகே மூர்த்தியை அன்புமணி பக்கத்திலே வச்சிருக்காருன்னா அங்கே ஒரு உறவு இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் உறவுல அவங்களும் ஒன்னாயிட்டாங்க, சொந்தக்கார மாறிட்டார் ஏகே மூர்த்தி அவர்கள். இப்ப அதனால அவர் அங்கேயே இருக்காரு. இந்த மாநாடை ஏகே மூர்த்தியோடு தான் சேர்ந்து நான் நடத்தினேன்னு பெருமையா சொல்றாரு அன்புமணி. இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் பொதுவெளியில இனிமே அவங்க சமூக நீதி பேசுவதற்கான தகுதி சுத்தமா இல்லை. குடும்பத்தையே ஒழுங்கா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல சார். அப்புறம் எங்க அந்த மக்களை அவங்க ஒன்றிணைக்க போறாங்க? அந்த மக்கள் இப்ப அவங்க கிட்ட இல்ல. அப்படி இருந்திருந்தால் முன்னாடிலாம் ராமதாஸ் சொன்னார்னா அவர் சொல்றதை அப்படியே செய்வாங்க, கண்ணை மூடிக்கிட்டு. இன்னைக்கும் சொல்றாரு ஒரு வார்த்தையை, ஊமை ஜனங்கள் ஊமை ஜனங்கள்னு. அதெல்லாம் கிடையாது. அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. மாநாட்டில் ராமதாஸ் பேசி வெளியில அவர் வீட்டுக்கு கூட போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. சமூக வலைதளங்கள் என்னென்னலாம் போட்டாங்க, எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க. யார் பேச்ச? டாக்டர் பேச்ச தான். அதுதான் இன்னைக்கு அந்த பாமகவுடைய நிலையா இருக்கு. இந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது இப்போ அன்புமணி பாஜகவோட போகணும் அப்படின்னு நினைக்கிறாருங்களா? இப்போ ராமதாஸ் அவர் நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அன்புமணியுடைய நோக்கம் நம்ம பாஜகவோட தான். ஆனா மருத்துவர் ராமதாஸுடைய நோக்கம் அதிமுக இல்ல, பாஜக இல்ல, திமுகவோட தான் போகணும்னு நினைக்கிறார். என்ன காரணம்னா அவருக்கு அவருடைய சீனியர்ஸா இப்ப அவர் கையில் இருக்கிறது ஒரு சிலர் மட்டும்தான். ஒன்னு ஜிகே மணி, அவர் இங்க நல்ல உறவுல இருக்கார், நல்ல தொடர்புல இருக்கார், நல்ல ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். எப்படியாவது மருத்துவரை கொண்டு இங்க சேர்த்துறதுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு ரொம்பவே பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறது நம்ம அமைச்சர் துரைமுருகன். இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. நான் ஒரு பத்திரிகையாளராக தான் சொல்றேன் இதை. நான் இல்ல அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக கூட்டணியில பாமக? சார், வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி அது மூடப்பட்டு விட்டது கதவுகள்லாம். அது வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கடைசி நேரம் வரைக்கும் தட்டுவது இவருடைய வழக்கம். 2 பக்கம் டிராவல் பண்ணுவாங்க சார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கும்
பார்லிமெண்ட் தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் தேர்தலுக்கு 6-8 மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாநாடு போடுவாங்க, கூட்டம் போடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, ரெண்டு பக்கம் வந்து விரட்டுவாங்க. இது என்ன காரணம்னா, எங்கே சீட்டை ஜாஸ்தியா பேச முடியும், எங்க நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களை எடுக்க முடியும் அப்படின்றது இவங்களுக்கு வந்து முதல் தேர்தல்ல இருந்தே அது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து முதல் தேர்தலில் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, எப்படி இருந்தாலும் டாக்டர் வந்து நம்மளோட தான் சேருவார்னு கலைஞர் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சத்தமே இல்லாம அந்த அம்மா கூட்டு போய் சீட்டை கொடுத்துருச்சு, அறிவிக்கிறாங்க. முதல் நாளே காலையிலே செய்தி போட்டாச்சு காலை பத்திரிகையில. கேள்வி 11 மணிக்கு, அப்ப ஸ்ரீலங்கா இன்டர்நேஷனல் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கதான் 11 மணிக்கு எப்பவுமே செய்தியாளரை சந்திப்பார். அந்த செய்தியாளர் சந்திப்பு போய் கேட்கிறோம், என்னைக்கு மாதிரி போக போறீங்களாமே, ஒரு செய்தி வந்திருக்கேன்னு. அதெல்லாம் பொய், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி செய்தி போட்டு தவறான தகவல்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கெல்லாம் போயஸ் கார்டன் போயிட்டார் சார். இதுதான் அவங்க அந்த கட்சியினுடைய ஆரம்பகால நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை அவர் மாத்திக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இந்த குடும்ப சண்டையெல்லாம் எந்த பக்கம் போறதுன்றதுல பிரச்சனை. ஏன்னா இப்ப ராமதாஸ் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் மேல வந்து வழக்கு இல்லை, அவர் மேல வந்து பஞ்சாயத்து இல்லை. ஆனா அன்புமணிக்கு அப்படி இல்லை. ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவர் பயந்துதான் இருந்தாகணும், அவர் வழியே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஏராளமான சிக்கல்களோடு அவர் இருக்கார். அதை தன்னிடம் இருந்து யாரும் பறிச்சிடக்கூடாது, தனக்கு இருக்கிற அந்த அதிகாரம் பறி போயிடக்கூடாது, தனக்கு அதிகாரம் வேணும். அதுவும் டெல்லியில இருந்து பழகிட்டார். அந்த ஒரு பெரிய அதிகாரத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக நாடு முழுக்க அவர் பயணப்பட்டு பழகிட்டாரு. பல விஷயங்கள்ல அவர் வந்து அது என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை அவர் எடுத்து பழகிட்டவருக்கு இன்றளவும் அந்த அதிகாரம் தேவைப்படுகிறதுன்றனால யாரோடு போனால் கிடைக்கும், நிச்சயமா காங்கிரஸோட போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸோட போனா திமுக வரணும், திமுகவோடு போனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தான். நீங்க தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களை செல்வாக்கை பெற்று எப்படியாவது பின்வாசல் வழியாவது ஆட்சி பிடிக்கிறது பாஜக. அப்ப ஆட்சி அவங்க பிடிச்சிடுறாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் எதை பத்தி யோசிக்கிறது இல்லை சார். ஹைகோர்ட்டே மதிக்க மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டே மதிக்க மாட்டாங்க, அங்கேயே கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எப்படி அங்க வந்து பயந்து தானே இருந்தாகணும். தான் வந்து நீங்க கட்சிக்காரங்களை மிரட்டிடலாம் சார், அவருக்கு இருக்கும் இல்லையா தன்னுடைய அதிகாரத்தை பறி போயிடக்கூடாதுன்னு. அதனால அவர் செயல்படுறது எல்லாமே அப்பாவே நேரடியாக எதிர்த்தாலும் பரவாயில்ல, நமக்கு இருக்கிற அந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, அது மேலிடம் சொல்லுகிற அந்த வழியில தான் போகணும். மேலிடம்னா எதுன்னா, இன்னைக்கு அதிமுக எந்த மேலிடத்தை நம்புகிறதோ அதே நிலைப்பாடு தான் அன்புமணிக்கும். அவர்களுக்கு மேலிடமா இருக்கிறது பாஜக தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி.